friends, welcome to Nadiya's Treasure House of Art. Hi friends, இன்னைக்கு நம்ம brushes-க்கு டீடைல்ஸ் பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து பேசிக் லெவலுக்கு நமக்கு வந்து 2 டைப் ஆஃப் ப்ரஷ் போதும். ஒன்று வந்து பாருங்க இந்த மாதிரி ஃப்ளாட் ப்ரஷ், இன்னொன்று வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ப்ரஷ். ஃப்ளாட் ப்ரஷ் வந்து பாருங்க இந்த மாதிரி இப்படி ஃப்ளாட்டாக இருக்கும். இந்த பிரிசில்ஸ்லாம் பாருங்க இந்த மாதிரி இப்படி ஃப்ளாட்டாக இருக்கும். ரவுண்ட் ப்ரஷ்க்கு பிரிசில்ஸ்லாம் பாருங்க இந்த மாதிரி இப்படி ரவுண்டாக இருக்கும். ஸோ ஃப்ளாட் ப்ரஷ், ரவுண்ட் ப்ரஷ், இந்த 2 டைப் ஆஃப் ப்ரஷ் நமக்கு போதும். அடுத்து பாருங்க, இது வந்து இதில் அப்படி நம்பர் இருக்கும் பாருங்க. இது வந்து ப்ரஷோட நம்பர் 9, நம்பர் 6, 0, 00, 000. இங்கே பாருங்க, இது வந்து 000, 3 0 போட்டிருப்பா. ஸோ இது வந்து 000 ப்ரஷ். இதுக்கு டிப்பு பாருங்க ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், ரொம்ப ஒல்லியாக இருக்கும். இது வந்து நல்ல ஃபைன் லைன்ஸ் போடுறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். 000 நமக்கு நல்ல அவுட்லைன்லாம் போடும்ல, அதுக்கு நம்ம இந்த ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுவோம். 000 ப்ரஷ். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ரஷ் இது 000. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து இப்போ வந்து 000 ப்ரஷ் வாங்கணும் அப்படின்னா நம்ம கடையில் போய் இந்த மாதிரி தான் பார்த்து எடுக்கணும். சைஸ் ப்ரஷோட சைஸ்லாம் இதில் தான் இருக்கும். ஸோ இதிலே நம்ம இப்படி பார்த்து நம்ம எடுக்கலாம். பாருங்கள், இதில் நம்பர் 9, இதில் பாருங்கள் நம்பர் 10, இதில் பாருங்கள் நம்பர் 12, இந்த மாதிரி இப்படி எழுதியிருக்கோம். பாருங்கள், ஒத்த நம்பராக இதில் இப்படி இருக்கும். அதான் சைஸ். இதுவும் அதே நம்பர் தான். அப்புறமா பாருங்கள், இது வந்து ரவுண்ட் ப்ரஷில் நம்பர் 12, இந்த மாதிரி இப்படி நம்பர்ஸ் எழுதியிருக்கோம். இதுதான் ப்ரஷோட சைஸ். இனி நம்ம ப்ரஷோட பார்ட்ஸ் பார்க்கலாம். இது வந்து ஹேண்டில், இது வந்து ஃபரல். இந்த மெட்டல் இருக்குது பார்த்தீங்களா, மெட்டலாக இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஃபரல். இன்னும் இந்த வளைவு இருக்குது பார்த்தீங்களா, வட்டமாக இருக்கு இல்லையா 2, இது பேர் கிரிம்ப். இது வந்து ஃபரல். இது வந்து பிரிசில்ஸ். இது வந்து பெல்லி பார்ட் ஆஃப் பிரிசில்ஸ், பெல்லி. இது வந்து டிப் பார்ட் ஆஃப் பிரிசில்ஸ். ஸோ ஹேண்டில், கிரிம்ப், ஃபரல், இது வந்து பிரிசில்ஸ், இது வந்து பெல்லி பார்ட், இது வந்து டிப் பார்ட். ஏன்னு பாருங்க, புது ப்ரஷில் பாருங்க இந்த மாதிரி வெளியில் எப்படி ஒரு கவர் கொடுத்துருப்பாங்க, ஒரு கேப். இது வந்து கேப். இந்த பிரிசில்ஸை ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு வேண்டி இதில் வந்து இப்படி கேப் கொடுத்துருப்பாங்க. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி இப்படி பிரிசில்ஸ் இப்படி இருக்கும். ஸோ இதில் பிரிசில்ஸ் சாஃப்டாக தான் இருக்குது. நான் வந்து ஹார்டான பிரிசில்ஸை எப்படி யூஸ் பண்ணணும்னு காட்டித்தரேன். பாருங்கள், இதில் பாருங்கள் பிரிசில்ஸ் வந்து பாருங்கள் இந்த மாதிரி இப்படி ஒட்டி இருக்கும். இந்த மாதிரி இது வந்து ஸ்டார்ச். இதில் வந்து ஸ்டார்ச் கண்டென்ட் இருக்குது. இது வந்து ஏன் இருக்குன்னா, நம்ம பிரிசில்ஸை வந்து இந்த மாதிரி இப்படி ஷேப்பாக வச்சுருக்கிறதுக்கும் நல்லா ப்ரொடெக்டிவாக வச்சுருக்கிறதுக்கு தான் இந்த ஸ்டார்ச் கண்டென்ட் இதில் போட்டிருப்பாங்க. ஸோ இதை நம்ம வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னா பார்க்கலாம். இது வந்து புதுசாக வாங்குகிறோம்ல ப்ரஷ்ஷு, அதில் இப்படி தான் இருக்கும். ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், டேரெக்டாக நம்ம பெயிண்டில் போட்டு நம்ம ஃபஸ்ட்டே பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டில் புதுசாக வாங்கின ப்ரஷ்ஷில் அந்த கேப்பை எடுத்துட்டு பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி இப்படி கொஞ்சம் முன்னே பின்னே இப்படி இந்த மாதிரி இப்படி ஆக்கிட்டாலே இது வந்து கொஞ்சம் அப்படி நல்லா ரிலீஸ் ஆயிரும். அப்புறமா நம்ம தண்ணியிலையும் அதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் இந்த மாதிரி இப்படி பண்ணிட்டாலே போதும். பாருங்க, நல்லா அழகாக அப்படி விரிஞ்சிட்டு இந்த மாதிரி இப்படி எடுக்கணும். ரொம்ப போட்டு ப்ரஷ்ஷை வந்து பாருங்கள் இந்த மாதிரி இப்படி பண்ணுறதும் ரொம்ப என்னென்ன இப்படி பண்ணுறது இப்படிலாம் நம்ம செய்யக்கூடாது. ஒன்லி ஃப்ரண்ட் பேக் இந்த மாதிரி இப்படி தான் ரொம்ப ஜென்டலாக அதை ஹேண்டில் பண்ணணும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி இப்படி இது வந்து இப்படி நம்ம ரிமூவ் பண்ணிட்டோமா. இனி நம்ம ஒன்றில் நம்ம இப்படி நம்ம தண்ணி எப்படி ரிமூவ் பண்ணிடலாம், அல்லது துணியில் நம்ம இந்த மாதிரி வச்சு நம்ம இப்படி தொடச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி எதுவுமே பாருங்கள் இப்படி முன்னாடி தான் இப்படி கொண்டு வரணும், பின்னோக்கி இப்படி எடுத்துகிட்டு போகக்கூடாது. பாருங்கள், சும்மா இப்படி வச்சு இப்படி பின்னோக்கி இப்படி புளியது அந்த மாதிரி பண்ணக்கூடாது. எல்லாமே முன்னோக்கி தான் நம்ம பண்ணணும். அது ஏன்னா இந்த ஃபரல் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே தண்ணி பெயரக்கூடாது. இதுக்குள்ளே தண்ணி போயிட்டுனா பிரிசில்ஸ் நாசம் ஆயிரும். பிரிசில்ஸ் வந்து ரொம்ப விரிஞ்சு எடுத்து ஒரு மாதிரி நாசம் ஆயிரும். ஸோ இந்த ஃபரலுக்குள்ளே தண்ணி பெயரக்கூடாதுங்கிறதுக்கு தான் நம்ம வந்து தண்ணியை பின்னால் விடாமல் இப்படி முன்னோக்கியே நம்ம வந்து தண்ணி இப்படி ஸ்குவீஸ் பண்ணி இப்படி எடுக்கணும். நம்ம தண்ணி துடைக்கதா இருந்தாலும் பாருங்கள் இந்த மாதிரி தான் இப்படி பண்ணணும். 2 ப்ரஷ்க்குமே அப்படி தான், ஃப்ளாட்டுக்கும் அப்படி தான், ரவுண்டுக்கும் அப்படி தான். இப்போ 2 ப்ரஷ்ஷுக்கும் சேர்த்து தான் இந்த டிப். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி நம்ம இப்படி துடைக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம்னு வைங்களா, ப்ரஷ்ஷை நம்ம ஃபஸ்ட்டு எப்போவுமே பெயிண்ட் பண்ணதுக்கு முந்தி தண்ணிக்குள்ளே நம்ம ப்ரஷ்ஷை டிப் பண்ணியிருக்கணும். ஏன்னா நம்ம ப்ரஷ்ஷு காஞ்சிருக்கோம்ல பெயிண்ட் பண்ணதுக்கு முந்தி.
புதுசாக இப்போ பெயிண்ட் பண்ண போகிறோன்னா நம்ம தண்ணிக்குள்ளே இப்படி ப்ரஷ்ஷை போட்டுட்டு அப்புறமா நம்ம துணியில் துடைக்கக்கூடாது. ஏன்னா இதில் இந்த தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணி நமக்கு வேணும். ஆனால் இதில் எக்ஸஸாக தண்ணி இருக்குது. ஸோ அதை நம்ம என்ன பண்ணலான்னா, ஒன்றும் இல்லை, நம்ம பவுலில் இப்படி எடுக்கலாம். கொஞ்சம் எக்ஸஸாக தண்ணி இருக்குல்ல, அதை நம்ம இப்படி எடுக்கலாம். அல்லது நம்ம கையிலே பாருங்கள் இப்படி எடுக்கலாம். அப்போ எக்ஸஸாக இருக்க தண்ணி வந்து இப்படி வெளியில் வந்துடும். எல்லாம் வராது, எக்ஸஸாக இருக்க தண்ணி தான் வரும். மீதி கொஞ்சம் தண்ணி இதில் இருக்கும். அந்த தண்ணியை கொண்டு நம்ம என்ன செய்யலாம், பெயிண்ட்டை இதை எடுத்து நம்ம வந்து பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம பெயிண்டிங் பண்ணி முடித்த பிறகு நம்ம பெயிண்ட்டு நம்ம ப்ரஷ்ஷை கழுவிட்டா நம்ம அப்புறமா நம்ம என்ன செய்யலாம், நம்ம பெயிண்டிங் பண்ண போகிறதில்ல, இந்த ப்ரஷ்ஷை நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லைன்னா நம்ம அதுக்கு பிறகு நம்ம துணியில் நம்ம இப்படி துடைக்கலாம். ஏன்னா நம்ம பிரிசில்ஸ் காயணும்ல. ஸோ அதுக்கு அந்த தண்ணி நமக்கு வேண்டாம். அப்படின்னா மட்டும்தான் நம்ம துணியில் இப்படி தொடச்சி எடுக்கணுமே தவிர, ஃபஸ்ட்டிலே நீங்கள் பெயிண்ட் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் பிரிசில்ஸ் இப்படி தண்ணியில் தொட்டுட்டு துணியில் தொடச்சிட்டு அப்புறமா பெயிண்டில் செய்யக்கூடாது. ஏன்னா அதில் தண்ணி இருக்காதுல்ல. அப்போ நீங்கள் பெயிண்டில் கொண்டு எடுத்து நீங்கள் பணிச்சு கரெக்டாக வராது. அங்கேயுமா அப்படி இப்படி பெயிண்ட் அப்படி இப்படி நிற்கும். ஸோ அதை நம்ம பெயிண்டிங் பணிச்சில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் புதுசாக வாங்கின ப்ரஷ்ஷை ஃபஸ்ட்டில் இந்த மாதிரி இப்படி லேசாக அப்படி வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண யூஸ் பண்ணணும். இனி பாருங்கள், நம்ம வந்து பெயிண்ட்டை எது வரைக்கும் லோட் பண்ணணும். ஸோ பெயிண்ட்டை வந்து கொஞ்சம் பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு 1/4 அளவு, இந்த பிரிசில்ஸ்க்கு அளவுக்கு ஒரு 1/4 அளவு விட்டுட்டு பாக்கி உள்ள இடத்துல தான் நம்ம பெயிண்ட் லோட் பண்ணணும். பாருங்கள், ஒரு இந்த அளவுக்கு நீங்கள் விடலாம். இந்த அளவுக்கு ஒரு நமக்கு இந்த ஒரு விரல் அளவுக்கு இப்படி விட்டுட்டு மீதி இடத்துல நீங்கள் வந்து பெயிண்ட் லோட் பண்ணலாம். ஏன் இங்கே வரைக்கும் லோட் பண்ணக்கூடாதுன்னா, பெயிண்ட் இதுக்குள்ளே போயிருமா, அப்போ நம்ம கழுவச்ச தண்ணி எல்லாமே இதுக்குள்ளே போகும். ஸோ இதுக்குள்ளே நம்ம தண்ணி போகாமல் பார்த்துடணும். அதுக்கு வேண்டி தான் நம்ம வந்து பெயிண்டெல்லாம் இங்கே வரைக்கும் நம்ம லோட் பண்ணால் போதும். அப்போ நமக்கு ரொம்ப பெயிண்ட் வந்து இங்கே டம்ப் ஆகாது. நம்ம கழுவச்செல்லாம் ஈஸியாக கழுவிடுவோம். நமக்கு பிரிசில்ஸும் இதுக்குள்ளே தண்ணியும் போகாது, பிரிசில்ஸும் நல்லா அழகாக அப்படி இருக்கும். ஸோ அதனால தான் பெயிண்ட் வந்து எப்போமா இந்த அளவுக்கு விட்டுட்டு இவ்வளோ தூரத்துக்கு நம்ம லோட் பண்ணால் போதும். லோட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பெயிண்ட் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் நம்ம பெயிண்ட் பண்ணச்சில் இங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பட தான் செய்யும். ஆனால் அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்டப்பனாக பெயிண்ட் இதில் போய் இருக்காது. ரொம்ப அப்படி ரொம்ப ஸ்ட்ராங்காக இதில் போய் இருக்காது. இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சம் தானே வரும். நம்ம அப்பப்போ தண்ணியில் கழுவிட்டே இருக்கனால இங்கே வந்து டம்ப் ஆகாது, பெயிண்ட் அப்படி சேர்ந்து இதில் இருக்காது. ஸோ அதனால் அது நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இங்கே வரைக்கும் கொண்டு பெயிண்ட்டை லோட் பண்ணி சில நேரங்களில் பெயிண்ட்டு பென்சில் இங்கெல்லாம் ஆயிரும்ல. ஸோ அப்படிலாம் ஆகாமல் நம்ம பார்த்துடணும். ஏன்னா இதுக்குள்ளே தண்ணி போயிட்டுனா பிரிசில்ஸ் நாசம் ஆயிரும். அதுக்கு வேண்டிதான். அதுபோல் ஃபேப்ரிக் பெயிண்ட்டுக்கு நீங்கள் ஒரு செட் ஆஃப் ப்ரஷஸ் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் அந்த ஃபேப்ரிக் பெயிண்டிங்கே நீங்கள் யூஸ் பண்ணலாம். அந்த ப்ரஷ்ஷை கொண்டு போய் ஒரு கிளே ஒர்க்கோ அல்லது கேன்வஸ் மேலேயோ நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா கேன்வஸோடைய நம்ம சர்ஃபஸ் வந்து நல்லா ரஃப்பாக இருக்கும். கிளேயும் அதே மாதிரி தான். அது வந்து கிளே தானே, கொஞ்சம் கல் மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் ரஃப்பாக இருக்கும் மேலே. ஸோ அப்போ நமக்கு வந்து இந்த டிப்பு இருக்குது பார்த்தீங்களா, என்ன இருக்குது பார்த்தீங்களா டிப்பு, என்ன தெரியுது பார்த்தீங்களா அந்த டிப்பு, இது வந்து பேரும். நம்ம அந்த ரஃப் சர்ஃபஸில் போட்டு தேய்ச்சி எடுக்கும் வந்து இது பேரும். அப்போ நமக்கு வந்து ஃபேப்ரிக்கில் வந்து நமக்கு சில டெக்ஸ்சர்ஸ் சில ஸ்ட்ரோக்ஸ் கொண்டு வரதுக்கு இது வந்து நமக்கு ஹெல்ப் ஆகாது. ஸோ அதனால தான் நம்ம எப்போவுமே ஃபேப்ரிக் பெயிண்ட்டுக்கு பண்ணக்கூடிய ப்ரஷ் வந்து அதுக்கே வச்சுக்கணும். நம்ம வந்து கிளே ஒர்க்கோ அல்லது கேன்வஸ் பெயிண்ட்டுக்கோ யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு டேரெக்டாக வாங்கினோடனே கிளே ஒர்க்கில் யூஸ் பண்ண ப்ரிசில்ஸ் பார்த்திங்களா இந்த மாதிரி இப்படி ஆயிரும். ஆனால் இதை வச்சு நம்ம வந்து கேன்வஸ்லேயோ நம்ம கிளேல நம்ம யூஸ் பண்ணலாம். கிளே ஒர்க்குக்கு நம்ம எப்படி வேணாலும் ப்ரஷ் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். நல்லா நம்மளே நல்லா அப்படின்னா நல்லா அழகாக நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஃபேப்ரிக் பெயிண்ட்டுக்கு மட்டும் ப்ரஷ் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும். ரொம்ப நல்லா இந்த மாதிரி இப்படி டிப்பெல்லாம் நல்லா ஷார்ப்பாக நல்லா அப்படி இருக்கணும். அதுபோல் ரொம்ப இந்த மாதிரி இப்படி புஷி ஹேராக ஆயிடக்கூடாது. இந்த மாதிரி பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள், இந்த நல்ல இப்படி புஷி ஹேராக ஆயிருக்கும். ஏன்னா இது வந்து டைரெக்டாக கிளேயில் கொண்டு நான் யூஸ் பண்ணனால இந்த மாதிரி இப்படி புஷி ஆகிட்டு. ஸோ இது வந்து நமக்கு வந்து ஃபேப்ரிக் பெயிண்ட் மேபி ரொம்ப லார்ஜ் ஏரியாவுக்கு நம்ம வந்து இதை வந்து வச்சு பெயிண்ட் பண்ணலாம். ஆனால் சின்ன சின்ன ஏரியாவுக்கு நம்ம வந்து இது வந்து கொஞ்சம் நமக்கு இதாக இருக்கும் பெயிண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால நம்ம வந்து ஃபேப்ரிக் பெயிண்ட்டுக்கு யூஸ் பண்ண ப்ரஷ்ஷை நீங்கள் ஃபேப்ரிக் பெயிண்ட்டுக்குனே வைக்கலாம். மற்ற மாதிரி உள்ள கிளே ஒர்க்கு அக்ரிலிக் பெயிண்ட்டுக்கெலாம் வேறு ப்ரஷ்ஷஸே நம்ம வைக்கலாம். அதுபோல் நம்ம ஃபேப்ரிக் பெயிண்ட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், இது வந்து ஃபேப்ரிக் பெயிண்ட் பண்ண ப்ரஷ் தான். இது வந்து நாளடைவில் ஒரு 5-6 வருஷம் ஆனோன்னே இந்த மாதிரி இப்படி ஆயிட்டு, வருஷங்களான இந்த மாதிரி ஆயிரும் தானே. இந்த ப்ரஷ்ஷை நம்ம என்ன செய்யலாம், கிளே ஒர்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம், நல்லா அழகாகவே யூஸ் பண்ணலாம். ஆனால் அந்த கிளே ஒர்க்கு யூஸ் பண்ணால் தான் நம்ம ஃபேப்ரிக் பெயிண்ட்டுக்கு யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ என்றைக்குமே நமக்கு வந்து எப்போவுமே ப்ரஷ்ஷஸ் இருக்குல்ல, அது வந்து நமக்கு வந்து பழசாயிட்டு தூக்கி போட்டுருவோம் அந்த மாதிரி வராது. அந்த மாதிரி போடவும் வேண்டாம். ஏன்னா ப்ரஷ்ஷஸ் வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் நமக்கு அந்த ப்ரஷ் என்றைக்குமே யூஸாக தான் இருக்கும்.
இந்த பிரிசில்ஸ் பேட்டாக கூட நமக்கு இந்த ப்ரஷோட இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹேண்டில் இதான் நமக்கு யூஸ் பண்ணும். க்ளே ஒர்க் நிறைய ஒர்க் இருக்குது. பெயிண்டிங்க்கு இதை வச்சே நம்ம பெயிண்ட் பண்ணலாம். ஸோ பெயிண்ட் இந்த மாதிரி இப்படி ஏதாவது ஸ்ட்ரோக்ஸ் கொடுக்கறதுக்கு நம்ம இதிலே பெயிண்ட் டிப் பண்ணி பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ என்றைக்குமே ப்ரஷ் வந்து எந்த இதில் இருந்தாலும் நம்ம தூரம் மட்டும் போட்டுறக்கூடாது. எந்த இதுலேயும் அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரஷ். அதுபோல் ஒரு வேளை நீங்கள் வந்து இந்த 2 பிராண்டு உங்களுக்கு கிடைக்கல, உங்கள் ஏரியாவில் வேறு பிராண்டு தான் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து வாங்க வந்து இந்த பிரிசில்ஸை நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இப்படி ஸ்ட்ரெடியாக இருக்கணும், நல்லா இப்படி ஸ்ட்ராங்காக அப்படி இருக்கணும். நம்ம இப்படி செய்யும்போது சிலது பாருங்களா, நீங்கள் இப்படி செய்யும்போது அப்படி ஒரு மாதிரி இப்படி ஒரு கீழே விழுந்த மாதிரி இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. நல்லா அப்படி ஸ்ட்ராங்காக அப்படி அழகாக அப்படி ஃப்ளோ ஆகணும். ஸோ இந்த மாதிரி இப்படி ஸ்ட்ராங் பிரிசில்ஸாக இருக்குது நீங்கள் வாங்கலாம். அதுக்குன்னு ரொம்ப கட்ட மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இப்படி கோல்டு பிரிசில்ஸ்லேயே பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் வந்து இப்படி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி இப்படி நல்லா அழகாக அப்படி ஃப்ளோ ஆகக்கூடிய பிரிசில்ஸாக இருக்கணும். அப்படியே நீங்கள் பார்த்து வாங்கலாம். அதுபோல் ஒரு 3 நாளைக்கு ஒருக்காவோ அல்லது அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸோ நம்ம டிஷ் கிளீனர்லாம் இருக்குல்ல, லிக்விட், அதில் வந்து நம்ம அதை எடுத்து நம்ம வந்து இந்த பிரிசில்ஸில் அதுவும் இந்த மாதிரி தான் ரொம்ப ஜென்டிலாக இந்த மாதிரி இப்படி அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை வந்து நம்ம வாஷ் பண்ணது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி கொஞ்சமாட்டு அந்த டிஷ் கிளீனர் இருக்கு இல்லையா, லிக்விட், அதில் வந்து நம்ம ப்ரஷ்ஷை வந்து இந்த மாதிரி இப்படி வச்சுட்டு எல்லா பிரிசில்ஸையும் இந்த மாதிரி சோக் பண்ணிவிட்டு உடனே நம்ம என்ன பண்ணலாம், நல்லா அந்த மாதிரி இப்படி நல்லா அப்படி தேய்ச்சி இந்த மாதிரி கழுவுனிங்கன்னா அதில் ஏதாவது ஒரு எக்ஸஸாக பெயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்டெயின்ஸ் எல்லாமே என்ன செய்கிறோம், வெளியில் வந்துடும். ஸோ ஒரு 2-3 நாளைக்கு ஒருக்கா வீக்லி ஒன்ஸ் அப்படி பண்ணால் நம்ம ப்ரஷ்ஷுக்கு வந்து லைஃப் வந்து ரொம்ப லாங்காக இருக்கும், ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இதான் பெயிண்டிங் ப்ரஷ்ஷோட டீட்டெயில்ஸ். ஸோ உங்கள் எல்லாருக்கும் நல்லா ஈஸியாக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோஸ்லாம் பார்த்து லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.